மீனராசி என்பர்களே, உங்களுக்கு ராசியாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றிலே அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக மூன்றாம் இடத்தில் குரு அமர்வது கோச்சார ரீதியாக யோகமில்லை என்றாலும் குரு மூன்றில் அமர்கின்ற பொழுது அவர் பார்க்கின்ற பார்வை ஏற்படுகின்ற இடங்கள் மிக சிறப்பான இடங்களாக உங்களுக்கு அமைகின்றது. காரணம், 5ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குருவுடைய 9ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். பொதுவாக குருவுக்கு 5, 7, 9 போன்ற பார்வைகள் கொண்டது. இது 5, 9 கோண பார்வை. அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது குரு மூன்றிலே அக்ரமாக இருந்தவர் பிப்ரவரி 4 இந்த ஆண்டு வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார். அதே சமயத்தில் குரு வக்ர நிவர்த்தி பெறுகின்ற பொழுது குரு சுக்கிர பரிவர்த்தனை வருகின்ற குரு பயிற்சி வரை இருக்கின்றது. மே மாதம் 14ஆம் தேதி அடுத்த குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு. எனவே இந்த காலகட்டங்களிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலே தைரியமாக ஈடுபடுவீர்கள். எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். இருப்பினும் மீனராசிக்கு 7.5 நடந்து கொண்டிருக்கின்றது. ராசியிலே ராகு இருக்கின்றார். இவையெல்லாம் கவனத்திலும் கொள்ள வேண்டும். இப்பொழுது குரு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டதனால் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கின்ற யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். இது ஒருபுறம் உங்களுக்கு மனதிலே ஒரு ஆறுதலான விஷயத்தை என்னவெனில் உங்கள் மனம் தெளிவாடியும் எந்த ஒரு செயலும் மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்தை பார்ப்பனால் கணவன் மனைவி உறவிலே அன்பு காட்டுவார்கள். உங்களுக்கு 7.5 நடந்து கொண்டிருக்கிறது ராசியில் ராகு என்று புரிந்து கொண்டு உங்களுக்கு அன்பு காட்டக்கூடிய உற்ற துணையாக உங்களுடைய துணைவியாரோ துணைவரோ இருப்பார்கள், கணவரோ. அதே சமயத்தில் உங்களுடைய குடும்பத்தினருடைய ஆதரவும் மீனராசிக்கு இப்பொழுது நன்றாக இருக்கும். குரு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டதனால் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கின்றது நிலையில் கணவன் மனைவி உறவு அன்பாக இருக்கிற குடும்பத்தில் பிரச்சனை இல்லைகின்ற நிலை என்பதால் தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய உழைப்பு அதிகமாக கொடுப்பீர்கள். அந்த உழைப்பு அதிகமாக கொடுக்கும்போது நிச்சயம் அதற்குரிய லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்தீர்கள் என்றால் நண்பர்களே உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். மேலதிகாரிகள் உங்களை நட்பு பாராட்டுவார்கள். எனவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ராசியாதிபதி குரு. எனவே குரு வழிபாடை துரிதப்படுத்துங்கள். வேலைக்கிழமை அசைவ உணவை சாப்பிடுவதை தவறுங்கள். அருகில் இருக்கின்ற குரு சிவாலயம் சென்று உங்கள் பேருக்கு வேலைக்கிழமை அர்ச்சனம் செய்யுங்கள். அனுமன் வழிபாடு மிக சிறந்த. 7.5க்கும் சரி 7.5 சனி நடந்து கொண்டிருப்பது குரு வழிபாடாகவும் அனுமன் வழிபாடு செய்வது நல்லது. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், டிரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.